ஹாய், ஜேஇபி இகேஇபி ப்ரோக்ராம் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் பார்த்திங்கன்னா வாசகர்கள் தங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக அனுப்பி வருகிறார்கள். அதற்கு நாங்கள் பதிலளித்து வருகிறோம். நீங்களும் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு எங்களுக்கு உங்களுடைய கேள்விகளை தொடுக்கலாம். இன்று தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து மிஸ்டர் ராமமூர்த்தி என்பவர் அனுப்பியிருக்காரு. அவருக்கு வயது 67 ஆகிறது. சரி, எனக்கு சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் இந்த மூன்றுமே உண்டு. நான் தொடர்ச்சியாக மாஸ்டர் செக்கப் இயர்லி ஒன்ஸ் நான் செஞ்சுருவேன். இந்த தடவை மாஸ்டர் செக்கப் பண்ணி ஒரு 4வது நாளில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா 5 வருடங்கள் நான் மாஸ்டர் செக்கப் பண்ணுறேன். 5 வருடமும் மாஸ்டர் செக்கப்பில் எந்த உறுப்புலையும் பாதிப்பு இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாஸ்டர் செக்கப் பண்ண 3வது நாளே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இதில் எங்கே தவறு நடந்துள்ளது என்பதை உங்களால் கூற முடியுமா என்று கேட்டிருக்காரு. உண்மையில் சொல்லப்போனால் இந்த மாஸ்டர் செக்கப் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான செக்கப். அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றுமில்லை. ஆனால் இதில் ஒரு சின்ன சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேண்டாசியும் போயிட்டுருக்கு. என்னென்னா, ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணால் ஏதோ கார் சர்வீஸ்க்கு நம்ம உடம்பை கொடுத்த மாதிரி, ஒரு கார் சர்வீஸ் பண்ண பிறகு கார்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எப்படி நம்ம ஒரு இயல்பாக நம்புகிறோமோ, அதே மாதிரி மாஸ்டர் செக்கப் பண்ணி ஒருத்தர் டாக்டர் உங்கள் உறுப்புகள்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஓகே, ஸோ அடுத்த 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறோம். ரொம்ப மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மாஸ்டர் செக்கப்பில் நம்ம பண்ணுகின்ற எக்கோ, இசிஜி, யூரியா கிரியாட்டின், கிட்னிக்காக பண்ணுற யூரியா கிரியாட்டின், ஓகே, லிவருக்காக பண்ணுற அந்த எல்எஃப்டி ஃபங்க்ஷன் டெஸ்ட், இது எல்லாம் பார்த்திங்கன்னா அன்று, அதாவது நீங்கள் மாஸ்டர் செக்கப் பண்ணுகின்ற அன்று உங்களுக்கு உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது உடனே தெரிய வரும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த செக்கப் பண்ணும்பொழுது அன்றைய தினம் உங்களுடைய உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? எல்எஃப்டியில் வேல்யூ அதிகமாக இருந்தால் கல்லீரல் பாதிச்சிருக்கு, கிரியாட்டின் 1.2க்கு மேலே 1.8 இருந்ததுன்னா கிட்னி பாதிச்சிருக்குன்னு யாருனாலையும் சொல்ல முடியும். ஆனால் உறுப்புகள் பாதிக்கப் போகிறது, பாதித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத மாஸ்டர் செக்கப்பில் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ வேறு என்ன டாக்டர் நீங்கள் சொல்ல வரீங்க? வேறு ஏதாவது ஒரு விஷயம் மூலமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா என் உறுப்பு பாதிக்குதா இல்லையான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சாதாரண 50 ரூபா டெஸ்ட்டு 100 ரூபா டெஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த வாசகர் சொல்லியிருக்காரு, எனக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குன்னு இருக்காரு. அப்புறம் நான் அவர்கிட்ட ரொம்ப டீட்டெயிலாக அதுக்கப்புறம் மெசேஜ்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கொஷன் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவருடைய சுகர் லெவல் இந்த 5 வருடமாகவே 200லேருந்து 250, ஹெச்பிஎன்சி எப்பயுமே 8லேருந்து 9% தான் இருக்குது. பிபி பார்த்திங்கன்னா 160லேருந்து 160, 100, கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா 120. ஸோ இவர் என்னென்னு பார்த்திங்கன்னா, மருத்துவர்கிட்ட போய் ரெகுலர் செக்கப் கிடையாது. 2 months 3 months ஒன்ஸ்லாம் கிடையாது. ஏதோ 6 months இயர்லி ஒன்ஸ் போவார். அந்த இயர்லி ஒன்ஸ் பண்ணும்பொழுது டாக்டரை பார்த்துட்டு டாக்டர் ஒன்ஸ் உறுப்புகள் பாதிப்பு இல்லைன்னு சொன்னோன்னே அன்னைக்கு மெடிசனை மாடிஃபை பண்ணி கொடுக்கும்போது வாங்கிட்டு போயிடுறாரு. வாங்கிட்டு போயிட்டு மெடிசனை மாடிஃபை பண்ணிவிட்டு இந்த அதிகமாக இருந்த பேராமீட்டர்லாம் குறைஞ்சிருக்கான்னு சப்சைக்வெண்ட் விசிட்ஸ் அவர் போகவே இல்லை. இவரை பொறுத்தவரை இந்த மாஸ்டர் செக்கப்பில் நல்லா டாக்டர் சொன்னோன்னே ஒரு மைண்டில் ஒரு ரிலீஃப், ஒரு ரிலாக்ஸ் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாத்திரையை வாங்கிட்டு இந்த வேல்யூ எல்லாம் அதிகமாக இருந்த வேல்யூக்காக கொடுக்கப்பட்ட அந்த மருந்துகள் வேலை செஞ்சு அந்த வேல்யூவை குறைஞ்சிருக்கான்னு இவர் பார்க்க தவறிட்டார். இதை நல்ல ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லலாம். இந்த ஆர்கன் டேமேஜ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன வச்சுக்கணுன்னா, ஆனுவல் எக்ஸாம் மாதிரி வச்சுக்கோங்க. ஆர்கன் டேமேஜ் ஆனுவல் எக்ஸாம் வச்சுங்க. உங்கள் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இந்த வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, இந்த வேல்யூஸை மந்த்லி எக்ஸாம் வச்சுங்க. இப்போ ஒரு பையன் மந்த்லி டெஸ்ட்டில் 100க்கு 35, 40 தான் வாங்குகிறான். ஜூன் மாதத்துலேருந்து மந்த்லி டெஸ்ட் 35, 40, ஜூலைலேயும் 35, 40. எவ்ரி டைம் மந்த்லி டெஸ்ட்டில் ஒரு 8 to 9 மந்த்லி டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. 35, 40, 45, 40, 30, அந்த 35, 40 தாண்டவே இல்லை இந்த 8 மந்த்லி டெஸ்ட்லேயும். அப்போ ஆனுவல் எக்ஸாமில் என்ன மார்க் வாங்குவான்? அந்த ஆனுவல் எக்ஸாமில் மட்டும் அன்னைக்கு 100 மார்க்காக வாங்குவான். அதே ஆவரேஜாக அவனுடைய கெப்பாசிட்டி 45. அப்போ அதே 40, 45 தான் வாங்க போகிறான். இதுதான் நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறேன். அப்போ உங்களுடைய மந்த்லி டெஸ்ட்டுங்கிற சுகர், பிபி, கொலஸ்ட்ராலில் சுகர் 200, 250 வச்சுருக்கீங்க. அப்போ அந்த சுகர் டெய்லியும் போய் படியுது. பிபி 130 வச்சுருக்க வேண்டிய பிபி 160 இருக்குது. அப்போ கொலஸ்ட்ரால் 100 இருக்கணும், கெட்ட கொலஸ்ட்ரால் 130 இருக்குது. அப்போ இந்த மந்த்லி டெஸ்ட்டில் உங்களுடைய பேராமீட்டர் அதிகமாகவே இருக்குது.
அப்போ அது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இரத்த குழாயை பாதிச்சுக்கிட்டே இருக்குது உங்கள் கண்ணுக்கு தெரியாமல். அப்போ மந்த்லி டெஸ்ட்டில் நீங்கள் எந்தவித முன்னேற்றத்தையும் காமிக்கல. அப்போ ஆனுவல் எக்ஸாம்ங்கிற ஆர்கன் டேமேஜ் எப்படி இருக்கும்? ஆனுவல் எக்ஸாமில் கண்டிப்பாக அந்த ஃபெயில் தான் ஆக போகிறீங்க. அதே தான் இங்கே நடக்குது. அப்போ பெரும்பாலான பேஷண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஆர்கன் டேமேஜை உருவாக்கக்கூடிய சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், உடல் பருமன், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், இந்த மாதிரி 8 ஃபேக்டரில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இந்த 8 ஃபேக்டரும் எல்லாமே அப்நார்மலாக வச்சுட்டு மெடிசன் எடுக்கிறீங்க. ரைட், மெடிசன் எடுத்து இந்த ஃபேக்டர் எல்லாம் குறைஞ்சிருச்சான்னு உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் போய் காமிச்சு அந்த இதையெல்லாம் என் சுகர் வந்து 150க்குள்ளே வந்துருச்சு, ஹெச்பிஎன்சி 7க்குள்ளே வந்துருச்சு, பிபி 120 30க்குள்ளே வந்துருச்சுங்கிறத நீங்கள் மாத்திரை எடுத்துகிட்டு ப்ரூஃப் பண்ணணும், உங்கள் டாக்டர்கிட்ட காமிக்கணும். ஒருவேளை இதை குறையலைன்னா டாக்டர்கிட்ட நீங்கள் சொல்லணும், இன்சிஸ்ட் பண்ணணும், சார் உங்கள் மாத்திரையை போடுறேன் ஆனாலும் சுகர் குறையலைன்னா அவர் மாத்திரையை மாற்றி கொடுப்பார். ஏதோ ஒரு விதத்தில் இந்த பேராமீட்டர் நார்மலாக நான் சொன்ன 8 பேராமீட்டர் நார்மலுக்கு கொண்டு வந்து இதை எவ்ரி மந்த் நீங்கள் நார்மலாக வச்சுருக்கீங்களாங்கிறத சஸ்டெயின் பண்ணியிருக்கீங்களாங்கிறது மானிட்டர் பண்ணணும். அப்போ இதை நீங்கள் மானிட்டர் பண்ணி இந்த பேராமீட்டரை எல்லாம் நார்மலாக வச்சுருக்கும் போதே ஆனுவல் எக்ஸாமில் நீங்கள் ஆர்கன் டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒருத்தர் 5 வருஷமாக 6 வருஷமாக சுகர் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாஸ்டர் செக்கப்னுடைய உறுப்பு டேமேஜை அதை நீங்கள் நம்பாமல் நாம் வச்சிருக்கிற பேராமீட்டர்லாம் நார்மல் லெவலில் வச்சுருக்கோமா, இதை அப்படியே சஸ்டெயின் பண்ணி நிரந்தரமாக தக்க வச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத கவனத்தில் கொடுக்காம, பேராமீட்டர் அதிகமாக இருக்கும், ரெகுலர் செக்கப் பண்ண மாட்டோம், ஆனால் நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் தவறு. நான் எப்பயுமே சொல்லுவேன், அதாவது ஒரு பையன் நல்லா படிக்கிறானா இல்லையாங்கிற சொல்கிறது வந்து மார்க்கு தான். அதே மாதிரி நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்கள் முகத்தை வைத்தோ உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சுறுசுறுப்பாக இருக்கன்னு வச்சு சொல்ல முடியாது. எப்படி ஒரு பையனுடைய கல்வியை நிர்ணயிக்கிறது அவன் எடுக்கிற மார்க்கை பொறுத்து, அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா இருக்கீங்கிறது உங்களுடைய உடலில் இருக்கிற சர்க்கரையின் அளவு அதில் வரணும், நம்பர் நார்மலாக வரணும், மார்க் வரணும், கொலஸ்ட்ராலினுடைய லெவல் குறைஞ்சிருக்கணும், பிபினுடைய லெவல் குறைஞ்சிருக்கணும். ஸோ இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அப்போ ஆனுவல் எக்ஸாம்ங்கிற ஆர்கன் டேமேஜில் நீங்கள் சக்ஸஸாக இருக்க முடியும். ஒன்ஸ் மாஸ்டர் செக்கப்பில் ஆர்கன் டேமேஜை கண்டுபிடிச்சாலும் ஒன்ஸ் ஆர்கன் டேமேஜ் ஆச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் நாட் ரிவர்சிபிள். இதை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது கடினம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். நன்றி.